சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு தான் செய்ய போறோம். கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு. இந்த மெத்தட்ல நீங்க பாவக்காய் குழம்பு செஞ்சீங்கன்னா சுத்தமா கசப்பு இருக்காது. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தட்ல குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்கனே பாவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாவக்காய் குழம்பு செய்யறதுக்கு கடாய் அடுப்புல வச்சிருக்கிறேன். கடாய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். நான் 1/4 கிலோ பாவக்காய் வாங்கி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இதை முதல்ல எண்ணெயில போட்டு லைட்டா வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு செய்ய போறோம். இந்த மெத்தட்ல குழம்பு செஞ்சீங்கன்னா பாவக்காய்ல கசப்பே இருக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும். இதோட கொஞ்சமா உப்பும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாவக்காவை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு 5 நிமிஷம் பாவக்காவை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா போதும்.